ஒரு தலைவன் களத்தில் இருந்தான் அப்படின்னா அது சீமானவர்கள் மட்டும்தான். உடனே நான் சீமானுக்கு சொம்பு தூக்குறேன்லாம் சொல்லிடாதீங்க. வேறு எந்த தலைவன் இவ்வளவு நாளாக இவ்வளவு திடமாக அந்த இடத்துல வந்து போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல டே டு டே அங்கே போய் நிற்கிறது யாரு? சீமான் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க, அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. சீமான் அவர்களுடைய கார் வர்றதுக்கு முன்னாடி இங்கே அரெஸ்ட் செய்யப்பட்டவர்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் ஸ்பீடாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் ரோட்டில் படுக்கிறாங்க. சீமான் அண்ணன் வரணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணன் வந்துட்டாங்கன்னு ஒரு குரல் வருது. அதன் பிறகு அவர் வெளியில் வராரு. அவங்க கிட்ட ஒரு அம்மா பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அந்த அம்மா மயங்கி விழுகிறாங்க. நம்ம வீட்டில் அம்மா நம்ம முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்கன்னா நம்ம நெஞ்சு பதறும். ஐயோ அம்மாவுக்கு என்ன ஆச்சு, சாப்பிட்டாங்களா, தண்ணி குடிச்சாங்களா, பிபியா, சுகரா, அட்டாக்கா, என்னெல்லாமோ தோணும்ல மனசுக்குள்ள. ஒரு செகண்ட் வந்து போகும்ல அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது. அப்போது அவங்க உண்மையிலேயே விழுந்த அம்மாவினுடைய வீட்லேயும் இதே மாதிரி ஒரு மகனோ மருமகனோ இல்லாட்டி கண்டிப்பாக பேரனோ பேத்தியோ யாராவது இருப்பாங்கல்ல. அதை பற்றி நாம தானே பேசி ஆகணும். நாங்கள் இதெல்லாம் பேச மாட்டோம். நீ இதெல்லாம் பற்றி பேசிட்டில நாங்கள் உன்னை கண்ணிங் வச்சு உன்னை சாதி வெறியின் முத்திரை குத்துவோம். நீ குத்துடா, நீ குத்து. இதுக்கு மேலே என்ன குத்த போகிற? நீ சாதி வெறியன்னு சொல்லுவ, சங்கின்னு சொல்லுவ, இல்லாட்டி தம்பின்னு சொல்லுவ, இல்லாட்டி அணில் குஞ்சுகள்னு சொல்லுவ. இவ்வளோ தானே உன்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எதுவும் உன்னால் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் சொல்கிறது உண்மையாக சில நபர்களுக்காகவது நீதி கிடைக்க வேண்டும் அப்படி